Hi guys, இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இதுவரைக்கும் Compu Solution சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து EPSONல L4160 பிரிண்டரோட அன்பாக்சிங் வந்து பார்க்க போகிறோம். இதுதான் வந்து அந்த பிரிண்டர் ஆல்ரெடி அன்பாக்சிங் பண்ணி வச்சுருக்கோம். இதோட வீடியோ வந்து நெக்ஸ்ட் காமிக்கிறோம் உங்களுக்கு. இந்த பிரிண்டரில் ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு மல்டி ஃபங்க்ஷன் கலர் பிரிண்டரு வித் இங்க் டேங்க் டெக்னாலஜியோட வந்திருக்கு. இங்க் டேங்க் டெக்னாலஜியில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம டைப்ஸ் ஆஃப் பிரிண்டர் வீடியோலேயே பார்க்கலாம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா இங்கே ஒரு கார்டு கொடுக்கணும், அதையும் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் வேறு என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரிண்டர் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு டியூப்ளெக்ஸ் பிரிண்டிங் வந்து இந்த பிரிண்டரில் சப்போர்ட் பண்ணும். ஸோ நீங்கள் மேனுவலாக வந்து பிரிண்டரில் பேப்பரை வந்து மாற்றி வைக்க தேவையில்லை. பிரிண்ட் அவுட் நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுக்கிறதா இருந்தால் டியூப்ளெக்ஸ் சப்போர்ட்டோட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து வைஃபை டைரக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ வைஃபை டைரக்டில் என்ன யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் மொபைலாக இருந்தாலும் சரி, லேப்டாப்பாக இருந்தாலும் சரி, டைரெக்டாக நீங்கள் ஒரு ரவுட்டர் இல்லாமல் இதோட வைஃபையில் கனெக்ட் பண்ணி அப்படியே நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதாலும் வயர்லெஸில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது போக இதில் பார்த்தீங்கன்னா SD கார்டு சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மெமரி கார்டு ஏதாவது போட்டு பிரிண்ட் அவுட் எடுக்கிறதா இருந்தாலும் டைரெக்டாக நீங்கள் கார்டை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கனாலும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம EPSONல L4160 பிரிண்டர் வந்து அன்பாக்சிங் பண்ணுறோம். அந்த பாக்ஸுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் எல்லாத்துலேயும் இருக்கிற மாதிரி ஒரு மேனுவல், ஒரு இன்ஸ்டாலேஷன் CD, இது பிரிண்டரோட கேபிள், இதுக்கப்புறம் பிரிண்டர். அது பிரிண்டரோட பாக்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி அதோட பவர் கனெக்டரு, 3 கலர் இங்க்கு. அதுக்கப்புறம் இந்த மாடல் பிரிண்டர் மட்டும் பிளாக் மட்டும் பிக்மெண்ட் இங்கில் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. பிரிண்டரில் இங்க் பார்த்தீங்கன்னா இதில் 3 கலர் இங்க் இருக்கும், அது போக ஒரு பிளாக் இங்க் இருக்கும். நார்மலாக எல்லா பிரிண்டர்லையுமே EPSONல இது வரைக்கும் வந்த கலர் பிரிண்டர் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா 70 ml தான் வந்து இங்கோட கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் கலர் பார்த்தீங்கன்னா 70 ml இருக்கும். அது மாதிரி பிளாக் பார்த்தீங்க அப்படின்னா 127 ml வந்து இருக்கும். EPSONல இங்க் கேப்போட மாடல் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிற இங்க் எல்லாமே வந்து எந்த பாட்டிலில் எந்த டேங்க்கில் வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் இங்க் வந்து உள்ளே போயிடும். ஸோ அதனால் வந்து மிஸ் மேட்சிங்காக நம்ம இங்க் ஊற்றுறதுக்கு வந்து சான்சஸ் அதிகமாக இருக்குது. இப்போ அதையும் EPSONல மாற்றி அந்தந்த இங்க் பாட்டில் வந்து அந்தந்த டேங்க்கில் மட்டும்தான் நம்ம வந்து உள்ள இங்க்கை வந்து ஊற்ற முடியும். அந்த மாதிரி வந்து கேப் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பிரிண்டரில் பார்த்தீங்கன்னா 4 இங்க்குரிய 4 டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. பிளாக், எல்லோ, மெஜந்தா, சியான். அதுக்கப்புறம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.44 இன்ச் வந்து TFT டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற ஆரோ கீஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது போக இங்கிட்ட ஒரு ஹோம் பட்டன் கொடுத்துருக்காங்க, ஒரு பவர் ஆன் பட்டன் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் டேப் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ வந்து இந்த பிரிண்டரில் நம்ம இங்க் வந்து ரீஃபில் பண்ண போகிறோம். ஸ்கேனர் யூனிட்டை ஓப்பன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இங்கோட கேப் இதையும் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ள 4 கலருக்கு வந்து மார்க் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மாற்றி அதில் இங்க் ஊற்றணும்னு நினச்சாலும் உள்ளே வந்துட்டு இங்க்கு போகாது. இங்க்கு போகாதுன்னு இல்லை, அந்த பாட்டிலோட கேப் வந்து அந்தந்த சீலுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பிளாக் ஊற்றுறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், இதில் அந்த 2 சைடும் வந்து ஒரு லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லாக் வந்து இங்க் பாட்டில்லையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இங்க் கரெக்டாக ஊற்றுறோமா தப்பாக ஊற்றுறோமா அது டிடெக்ட் பண்ணால். ஆட்டோமேட்டிக் டிடெக்ஷன் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது.
இங்கு கேப்பை மட்டும் ஹார்ட்வேராக அவங்க வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து இங்க் பாட்டில் வந்து உள்ளே செட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹெச்பியில் நம்ம பார்த்த மாதிரியே இதுலேயும் ஜஸ்ட்டு நீங்கள் மேலே வந்து இங்க் பாட்டில் ஊற்றி வச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்க் ஏப்பில் இறங்க ஆரம்பிச்சிடும். மேனுவலாக இதில் லெவலை வந்து செக் பண்ணிக்கலாம். இங்க்கு ஃபில் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இதே மேனுவலாக அதை கையில் எடுத்துருங்க. ஒரு இங்க்கு நீங்கள் ரீஃபில் பண்ணோன்னா அந்த இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இங்க் இப்போ நம்ம வந்து எல்லோ கலர் இங்க் வந்து எடுத்துருக்கோம். இதை எடுத்து நம்ம மெஜந்தாவில் வச்சோன்னா போகுதா இல்லையான்னு செக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இங்க் நம்ம வந்து மாற்றி வைக்கிறோம் அப்படின்னா உள்ளே வந்து பாட்டிலே வந்து போகாது, லாக் ஆகாது. இந்த இதை தான் வந்து இப்போ எப்சனில் ரீசெண்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அந்தந்த இங்க் பாட்டிலுக்கு அந்தந்த டேங்க் மேட்ச் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதே இது இப்போ எடுத்துகிட்டு நம்ம இதில் வச்சோன்னா ஃபிட் ஆயிரும். இது ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு எப்சனில் கொடுத்துருக்காங்க. இது பெரிய அளவு அட்வான்டேஜ் இல்லைனாலும் மிஸ்ஹேண்ட்லிங்காக நம்ம வந்து இந்த இங்கை ஊற்றாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு ஆப்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட் வந்து சியான். இதுக்கு முன்னாடி இங்க் ஊற்றும் போது நம்ம மேனுவலாக கைட்டு ப்ரெஸ் பண்ணுற மாதிரி வந்து எப்சனில் கொடுத்துருந்தாங்க. இப்போ வர பாட்டில்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஹெச்பியில் வர்ற மாதிரியே நம்ம ஜஸ்ட்டு மேலே கவுத்தி ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதே வந்து உள்ளே இறங்கிட்டே இருக்கும். நம்ம மேனுவலாக கைட்டு வந்து இங்க் பாட்டில் ப்ரெஸ் பண்ண தேவையில்லை. இப்போ பிரிண்டரில் அடுத்து நம்ம கனெக்ட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பவர் ப்ளக் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. பேக் சைட் ஆஃப் த பிரிண்டரில் வந்து இருக்குது. எப்போயுமே கொடுக்குற மாதிரி 2 பின் கனெக்டர் தான். ப்ளக்இன் பண்ணால் கனெக்ட் ஆகிரும். கொஞ்சம் அதுக்கு மேலே வந்து யூஎஸ்பி வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், 2 கேபிள் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து பிரிண்டரை நம்ம மாட்டி ஆன் பண்ணி அதோட இனிஷியலைசேஷன் வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பிரிண்டர் வந்து பவர் ஆன் பண்ணுறோம். பிரிண்டர் வந்து லாங்குவேஜ் செட்டிங் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க கொடுத்துருங்க. இந்த மெசேஜ் காட்டினதுக்கப்புறம் நம்ம அதில் இருக்கிற அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுறோம். கொஸ்டின் மார்க் போட்ட பட்டன் 3 செகண்ட்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்து வந்து ஸ்டார்ட் இனிஷியலைசேஷன் கன்ஃபார்ம் த டேங்க்ஸ் ஆர் ஃபில்டு வித் இங்க்னு கொடுத்துருக்காங்க. இங்க் வந்து இது பண்ணுறதுக்கு முன்னாடி இங்க் வந்து நம்ம ஃபில் பண்ணியிருக்கணும். ஆல்ரெடி நம்ம இங்க் வந்து ஃபில் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அதிலே கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆயிரும். பட்டன் ப்ரெஸ் பண்ணுறோன்னா டிஸ்பிளேல அதே வந்துடும். இது நாட் ஆன் ஆஃப் த பிரிண்டர் ஃபார் 10 minutes இங்க் வந்து இனிஷியலைஸ் ஆகிட்டு இருக்கு. அதிலே ஒரு ப்ராக்ரஸ் மானிட்டரும் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த பிரிண்டர்ஸ் எதுலேயுமே அந்த மாதிரி வந்து ஆப்ஷன் கிடையாது. இதில் கொஞ்சம் அட்வான்ஸாகவே எல்லாமே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். வந்து இங்க் இனிஷியலைசேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. முடிஞ்சோன்னா அதுவே டிஸ்பிளேல காமிச்சிடும். அதுக்கப்புறம் டன் ஓகேனா டன் கொடுத்துருக்காங்க. ஓகே ப்ரெஸ் பண்ணுறோம். இது வந்து அலைன் பிரிண்டர் டு கெட் பெஸ்ட் பிரிண்ட் குவாலிட்டி அட்ஜஸ்ட் பண்ணோன்னா பண்ணிக்கலாம். ஓகே கொடுப்போம். பிரிண்ட் அதில் வர எல்லா ஆப்ஷனுமே நீங்கள் ஆன் ஸ்க்ரீனில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.
ஒன்ஸ் இப்போ பிரிண்டர் ரெடி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ரீனில் வந்து நின்றோம். அதுக்கப்புறம் நீங்கள் பிரிண்டரை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பிரிண்டரில் வந்து நம்ம டியூப்லெட்ஸ் ஆப்ஷன் இருக்குன்னு சொன்னோம். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு மட்டும் இந்த வீடியோவில் காமிக்கிறோம். ப்ராப்பர்ட்டிஸில் நீங்கள் பிரிண்ட் கொடுக்குறதுக்கு முன்னாடி 2 சைடட் பிரிண்டிங்கில் வந்து இதை செட்டிங்ஸ் வந்து செட் பண்ணியிருக்கணும். அடுத்து ஓகே கொடுங்க. இப்போ வந்து 2 பேஜ் வந்து கொடுக்குறோம். இந்த 2 பேஜ் எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். மாதிரியே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து பிரிண்ட் ஆகும். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே வியூவர்ஸ், அவ்வளோதான் இந்த சின்ன அன்பாக்சிங் வீடியோவில். இதோட டெக்னிக்கல் ஃபீச்சர்ஸ் அப்புறம் இன்ஸ்டாலேஷன் பற்றின வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நாங்கள் அதையும் ட்ரை பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும்னா கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.